ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நந்து ஜஸ்ட் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான சுவையான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த வீடியோ. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நான் வீடியோவில் காட்டின மாதிரி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. என்னென்ன மசாலாஸ் தேவைப்படும்னா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். இதுவும் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே நீங்கள் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பொருள் தேவைப்படுதுன்னா, புளி. அந்த புளியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா சும்மா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன மசாலானா, மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கரண்டியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வறுபடணும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் தேங்காவும் எடுத்திருக்கேன். அந்த தேங்காவை நல்லா கொஞ்சம் பேஸ்டாட்டு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவையும் இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு நான் வீடியோவில் காட்டின மாதிரி கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி. இப்போ மறுபடியும் வடை சட்டியை வச்சு அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயத்தை கருக்காமல் அப்படியே மிதமான சூட்டில் அப்படியே அந்த எண்ணெயில் பொரிய விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதுவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியும் நல்லா ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வேகணும். அப்படியே வேகாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு பச்சை ஸ்மெல்லாட்டு அடிக்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா அதை நீங்கள் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கணும். நான் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக தான் வச்சேன், அதனால் நான் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை அந்த புளி கரைசலை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மத்தி மீன் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மீனை ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான சுவையான மத்தி மீன் குழம்பு தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.